இன்னைக்கு கபடி போட்டியில இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு சாதனையை படைத்திருக்கக்கூடிய கண்ணகி நகர் கார்த்திகா மிகப்பெரிய ஒரு வெற்றி கொண்டாட்டத்துல அவங்களுடைய பகுதிக்கு போயிட்டு இருக்காங்க. அவங்களோட பேசலாம். கார்த்திகா, எப்படி எவ்வளவு ஹாப்பியா இருக்கு உங்களுக்கு? என்னோட கண்ணகி நகர்ல நான் இவ்வளவு இது பண்ணுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நிச்சயமா நம்ம கண்ணகி நகர் பேரை இதோட அதிகமா ஒரு பெரிய உயரத்துக்கு கொண்டு போய் வைப்பேன். நீங்க தொடர்ச்சியா உங்களுடைய பேருக்கு முன்னாடி ஒரு அடையாளமா கண்ணகி நகர் கார்த்திகான்னு சொல்லி அது ஒரு அடைமொழியா மாத்தி இருக்கிறீங்க. அது எவ்வளவு ஒரு தாக்கத்தை உங்களுக்கு ஏற்படுத்திருக்கு? அதான் எங்க அரசியல். ஏன்னா இது வரைக்கும் கண்ணகி நம்ம பேருக்கு பின்னாடி தான் நம்ம ஊரை கேட்பாங்களே. நான் என் பேருக்கு முன்னாடி என்னோட ஊரை கொண்டு வந்திருக்கேன். எனக்கு இனிமேல் என்னோட மக்கள் எல்லாரும் சொல்லணும், என் பேர் இது, நான் வந்து கண்ணகி நகர்ல இருந்து வரேன் அப்படின்ட்டு. அதுதான் நாங்க உருவாக்கணும்னு நினைச்சோம். இங்க என்ன ஸ்ட்ரகிள் நீங்க அனுபவிச்சீங்க? நிறைய திறமையாளர்கள் இருந்தாலும் கூட இந்த பகுதியில இருந்து போகும்போது என்ன ஸ்ட்ரகிள் இருந்துச்சு? எனக்கு ஒரு ஸ்ட்ரகிளுமே இல்ல. எல்லாமே எங்க கோச் தான் ஃபேஸ் பண்ணாங்க. எங்க மக்கள் தான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அந்த ஒரு பேரை தான் நான் மாத்தணும்னு நினைச்சேன். இந்த வாட்டி இதுக்கப்புறம் எங்க போனாலும் எங்க மக்கள் தைரியமா சொல்லுவாங்க நான் கண்ணகி நகர்னு சொல்லிட்டு. இன்னைக்கு முதலமைச்சரை பாத்தீங்க, துணை முதலமைச்சரை பாத்தீங்க. இன்னைக்கு துணை முதலமைச்சரை பாத்திருக்கீங்க. என்ன சொன்னாங்க? கண்ணகி நகருக்கு எல்லாம் உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். ஓகே. இப்போ உங்களுடைய பெண்களா இருந்து நிறைய பேர் உங்களை பாக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனான வேர்டு, குறிப்பா பின்தங்கிய பகுதியில இருந்து வரக்கூடியவங்களுக்கு என்ன சொல்றீங்க? எல்லாருக்கும் திறமை இருக்கு. எல்லாருமே இதே மாதிரியான ஒரு பைசன் யாரோ ஒருத்தர் உள்ள இருப்பாங்க. அப்ப யாரோ ஒருத்தர் அதை முயற்சி பண்ணி அதை நீங்க வெளியே வந்துட்டீங்கன்னா நிச்சயமா நம்ம எல்லாருமே ஒரு பெரிய ஒரு இடத்துல போய் நிற்போம். நம்ம மாதிரி ஸ்லம் இருக்க எல்லா ஆட்களும் ஒரு இடத்துல மாறுவோம். கண்ணகி நகர் கார்த்திகாவுடைய இந்த வரவேற்பு நிகழ்ச்சிகளை நம்ம பார்க்க முடியுது. எங்க பார்த்தாலும் மேலதாளத்தோட குறிப்பா அவங்களுக்கு வரவேற்பு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு வெற்றி பெற்ற ஒரு சாதனை நாயகியாக தற்போது கார்த்திகா இருந்தாலும் கூட தன்னுடைய பகுதியை, குறிப்பா கண்ணகி நகர் கார்த்திகா, நாங்க பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு நகர்ல இருந்து வந்தாலும் கூட எங்களால் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு திறமையை கண்ணகி நகர் கார்த்திகா நிரூபித்திருக்கிறார். இது இன்னைக்கு இந்தியா முழுக்க இந்த பெயர் அப்படிங்கிறது ஒழிக்கப்பட்டிருக்கிறது. ஒளிப்பதிவாளர் நிர்மலுடன் வேல்முருகன், நியூஸ் 18 தமிழ்நாடு.